பெரும் ஜலப்பிரளயத்திற்கு பிறகு பூமியில் வாழ்ந்த எல்லா மனிதர்களும் ஒரே மொழியை பேசினார்கள். அவர்கள் ஒரே வார்த்தைகளையே பயன்படுத்தினார்கள். ஒருவரையொருவர் முழுமையாக புரிந்து கொள்ள முடிந்தது. காலம் செல்ல செல்ல மக்கள் கிழக்கு திசையில் இருந்து பயணம் செய்து சினையார் என்ற சமவெளி பகுதியில் வந்து தங்கினார்கள். அங்கே அவர்கள் ஒருவருக்கொருவர் நாம் செங்கற்கள் செய்து நன்றாக சுடுவோம் என்று பேசிக்கொண்டார்கள். கற்களுக்கு பதிலாக செங்கற்களையும் சுண்ணாம்புக்கு பதிலாக கற்சாரையும் பயன்படுத்த தொடங்கினார்கள். பிறகு அவர்கள் இன்னொரு தீர்மானம் எடுத்தார்கள். நமக்காக ஒரு பெரிய நகரத்தையும் ஆகாயத்தை தொடும் ஒரு உயரமான கோபுரத்தையும் கட்டுவோம். அதனால் நமக்கு புகழ் கிடைக்கும். நாம் பூமி எங்கும் சிதறாமல் ஒன்றாக இருப்போம் என்று அவர்கள் நினைத்தார்கள். மனிதர்கள் கட்டி கொண்டிருந்த இந்த நகரத்தையும் கோபுரத்தையும் காண தேவன் கீழே இறங்கி வந்தார். அவர்கள் அனைவரும் ஒரே மொழியோடு ஒன்றாக செயல்படுவதை கண்டார். அப்போது தேவன், இவர்கள் ஒரே ஜனமாகவும் ஒரே மொழியோடும் இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் எண்ணியதை செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். இப்படி இருந்தால் அவர்கள் நினைப்பதை நிறைவேற்ற முடியாதது எதுவும் இருக்காது என்று கூறினார். அதனால் தேவன் ஒரு முடிவு எடுத்தார். நாம் அவர்களின் மொழியை கலங்கச் செய்வோம். அப்பொழுது அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசுவதை புரிந்து கொள்ள முடியாது என்றார். உடனே மக்களின் மொழிகள் மாறின. ஒருவருக்கொருவர் பேசினாலும் புரியாமல் போனார்கள். வேலை குழப்பமடைந்தது. கோபுரம் கட்டும் பணி நிறுத்தப்பட்டது. அந்த நகரத்தை அவர்கள் முடிக்க முடியாமல் பூமி முழுவதும் பல திசைகளாக சிதறி போனார்கள். அந்த இடத்துக்கு பாபேல் என்று பெயர் வைக்கப்பட்டது. ஏனெனில் அங்கே தேவன் மனிதர்களின் மொழியை கலங்க செய்தார். இதற்கு பிறகு வேதாகமம் மனித குலத்தின் வரலாற்றை தொடர்ந்து காட்டுகிறது. அது சேமின் சந்ததி. சேமில் இருந்து அர்பக்சாத், அவரிலிருந்து சேலா, அவரிலிருந்து ஏபேர் பிறந்தார்கள். ஏபேருக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். ஒருவனுக்கு பேலேக் என்று பெயர் வைத்தார்கள். அவன் காலத்தில் பூமி பிரிக்கப்பட்டது. மற்றவன் யோக்தான். இந்த வம்ச வரலாறு தொடர்ந்து தேராக் என்பவரிடம் வருகிறது. தேராக் 3 மகன்களை பெற்றான். ஆபிராம், நாகோர், ஹாரான். ஹாரான் தன் தந்தை உயிரோடு இருக்கும் போதே மரித்தான். அவனுடைய மகன் லோத்து. ஆபிராம் சாரா என்ற பெண்ணை மணந்தான். சாராய்க்கு குழந்தை இல்லை. தேராக் தன் மகன் ஆபிராமையும் லோத்தையும் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு கல்தேயரின் ஊர் என்ற நகரத்திலிருந்து கானான் தேசத்திற்கு செல்ல புறப்பட்டான். ஆனால் அவர்கள் ஆரான் என்ற இடத்திலே வந்து தங்கினார்கள். அங்கே தேராக் தன் வாழ்க்கையை முடித்தான். அவனது வாழ்நாட்கள் எல்லாம் 205 வருடங்கள். மனித அகந்தை குழப்பத்தை உண்டாக்கியது. ஆனால் தேவனுடைய திட்டம் ஆபிரகாமின் மூலம் முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதமாக ஆரம்பமானது.